வணக்கம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோடசி ஆஸ்ட்ரோ. ஷோடசி அப்படின்னா காமாட்சி அம்மன், அதாவது லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லக்கூடிய காமாட்சி அம்மனுடைய இன்னொரு பேர் தான் ஷோடசி. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி 12 ராசிகளுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் என்னென்ன விதமான பலாபலன்கள் அப்படின்றத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கிரக பெயர்ச்சி, அதாவது 9 கிரகங்களுமே பெயர்ச்சி நடக்கும். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒரு வாட்டி ராசியிலிருந்து மாறுவார். புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, குரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. இந்த மாதிரி லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது 4 பேர் தான்: சனி, ராகு கேது, குரு. இவங்களுடைய கிரக பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சேனல்ன்றதால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களுடைய சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையோட வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். குரு பெயர்ச்சி 2025. வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார். இந்த வருஷம் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுவார். மிதுன ராசி குருவுக்கு பகை வீடு, அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அது மட்டும் இல்ல, மிதுன ராசி வந்து காற்று ராசி. காற்று ராசியில மாறுறாரு குரு பகவான், உபய ராசின்னு கூட சொல்லுவாங்க. இதனால 12 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன விதமான எஃபெக்ட்ஸ்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய அதிச்சார பெயர்ச்சி, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவார் அதிச்சார பெயர்ச்சியா. மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதி கடகராசியிலிருந்து ரெட்ரோகிரேட் மோஷன்ல, அதாவது வக்ர நிலையில பின்னோக்கி மறுபடியும் மிதுனத்துக்கே வருவார். இந்த அதிச்சார பயிற்சியுடைய பலன்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ப்ரெடிக்ட் பண்றோம். குரு பயிற்சி, குரு அதிச்சார பயிற்சி ரெண்டுமே. குரு வந்து நவகிரகங்களையே சுபகிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். தனக்காரகர்னு சொல்லுவாங்க. எஜுகேஷனுக்கும் குரு தான் அதிபதி. சுப நிகழ்ச்சிகள், மேரேஜ் மாதிரியான சுப நிகழ்ச்சிகளும் குருவுடைய பார்வையால தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் கண்டிப்பா. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்ப்போம். துலா ராசி குரு பெயர்ச்சி 2025. இதுவரையும் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்த குரு பகவான் மே 14, 2025க்கு அப்புறம் உங்க ராசிக்கு 9ஆம் வீடு, அதாவது பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு மாறுவார். இந்த குரு பெயர்ச்சி துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியட்னு சொல்லலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சனி பகவான் வந்து 6ல ரொம்ப பலமா இருக்காரு. கூடவே இப்ப குரு பகவானும் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல மாறி இருக்காரு. இது வந்து ஒரு எக்ஸலண்டான டைம்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களுக்கு. குறிப்பா 9ஆம் வீடுன்னு பார்க்கும்போது பித்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க, தகப்பனாருடைய வீடுன்னு சொல்லுவாங்க. 9ல குரு இருக்கிறதால அப்பா வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாபம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். அப்பா வழியிலையும் சரி, அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸாலையும் சரி ஒரு பெரிய லாபம்ன்றதை நீங்க எதிர்பார்க்கலாம். இதுவரையும் அப்பா கூட ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும். ஃபாதர் அண்ட் ஃபாதர் சைடு ரிலேட்டிவ்ஸ் கூட. 9ஆம் வீடு பாக்யஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க. எதிர்பாராத பணவரவுன்றது கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. லாங் டிராவல்லாம் பண்ணுவீங்க. வெளிநாட்டுல ஜாப் ட்ரை பண்றவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அனுகூலமான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். கூடவே குருவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியையும் பார்க்கறாரு. ஜென்ம ராசியை குரு பார்க்கறதால இதுவரையும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும். மன உளைச்சல்ன்றது விலகும். இதுவரையும் ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜ்ல இருந்திருப்பீங்க, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில இருந்து மாறும் கண்டிப்பா. ஏன்னா ராசியவே குரு பார்க்கறதால. 3ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கறாரு. 3ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா யங்கர் சிப்லிங்ஸ், அதாவது தம்பி இல்லைன்னா தங்கையை குறிக்கக்கூடியது. 3ஆம் வீட்டையும் குரு பார்க்கறதால அவங்களுடைய சப்போர்ட்ன்றது உங்களுக்கு இருக்கும். அவங்க வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபம்ன்றது உண்டாகும் உங்களுக்கு. தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க 3ஆம் வீடு. இதுவரையும் பயந்து பயந்து நடந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமா ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம்ன்றது கிரியேட் ஆகும். ஏன்னா குரு 3ல இருக்கிறத விட 3ஆம் வீட்டை பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே சமயம் 5ஆம் வீட்டையும் வந்து பாத்தீங்கன்னா குரு பார்க்கறாரு. பேரும் புகழும் கிடைக்கும் இந்த டைம்ல. கெரியர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு growthன்றது இருக்கும். ப்ரமோஷன் மாதிரி ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம்.
ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்னு ஜாப்ல ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிஸ்னஸ்லையும் ரொம்ப அமோகமாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில் வந்து. குறிப்பாக சினி ஃபீல்டு, நியூஸ் பேப்பர், மீடியா, யூடியூப் மீடியா மாதிரி இருக்கிறவங்க, இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குரு பயிற்சி, எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இல்லைனா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் ஜாப் பண்ணுறவங்களுக்கும் அருமையாக இருக்குது. பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய டைம் பீரியடுன்னு சொல்லலாம். குருவுடைய அதிச்சார பயிற்சியா அக்டோபர் 18ஆம் தேதி கடக ராசிக்கு மாறுவார். அதாவது உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் வீடு. டிசம்பர் 5ஆம் தேதி வரையும் குரு கடகராசியில் இருப்பார். இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய டைம் பீரியட். குறிப்பாக வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரி கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. நீங்கள் 2 மாதம் தானே அப்படின்னு நினைக்கலாம், எதுக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியலில் இருக்கிறவங்களும் அரசு வேலையில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் இந்த அதிச்சார பயிற்சியில். கெரியரில் தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கெரியரில் இந்த 2 மாதம் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. மறுபடியும் குரு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி வக்ர நிலையில் மிதுன ராசிக்கு மாறுவார், ரெட்ரோகிரேட் மோஷனில். இது கோல்டன் டைம்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களுக்கு. திடீர் பணவரவு, எதிர்பாராத பணவரவு கண்டிப்பாக வந்து அமையும். குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாள் போக முடியாமல் இருந்தோமே அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. டிசம்பர் 5க்கு மேலே லாங் ட்ராவல்லாம் பண்ணுவீங்க. லாங் ட்ராவல், ஃபாரின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த டைம் பீரியட். மெயினாக வந்து ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விலகும். அஷ்டம குருவில் நீங்கள் பார்த்த அவமானம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாகும் இந்த 9ல் குரு மாறினதுக்கப்புறம். ஓவராலாகவே துலா ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி 2025 ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம். இதுவரையும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன். கோச்சாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து நவகிரகங்கள் 9 பிளானட்ஸுமே இப்போ கரண்ட் பொசிஷன் என்னென்ன ராசியில் இருக்காங்க, அது உங்கள் ராசியிலிருந்து என்ன ஸ்தானத்தில் வர்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. கோச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு 20% மட்டும்தான் கோச்சாரம் வேலை செய்யும். அப்போ மெயினான அந்த 80% எங்கே வேலை செய்யும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட், அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு ஜென்ரேட் பண்ணுற ஹாரோஸ்கோப், அந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா 80% வேலை செய்யும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய லக்னத்திலிருந்து கிரகங்கள் 9 கிரகங்களும் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க, என்னென்ன ராசியில் இருக்காங்க, என்ன ஸ்தானத்தில் இருக்காங்க, எந்த கிரகத்துடைய தசா நடக்குது, எந்த கிரகத்துடைய புக்தி நடக்குது, இதையெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணணும் 80%. உங்களுடைய சுயஜாதகம் மற்றும் கோச்சாரம் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு ப்ரெடிக்ஷன்ன்றதை நீங்கள் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தை சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நியர்பை இருக்கிற அஸ்ட்ராலஜரை வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணலாம். உங்களுடைய சுயஜாதகத்தை காமிச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோவில் தெரியிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம். அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ண முடியாதவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எக்ஸாக்டாக தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சாரத்தை நீங்கள் பார்க்கலாமே தவிர, இந்த கோச்சார பலனை நீங்கள் பார்க்கலாமே தவிர சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சேனல்ன்றதால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். நன்றி, வணக்கம்.